வள்ளிப்புள்ள வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அமைதியா கிடக்கு வீடு. வள்ளி, அத்தா வள்ளி. வாண்ணே வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா வியாழக்கிழமை நீ வருவன்னு எனக்கு தெரியும். தானே, உனக்கு தெரியாத சங்கதின்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த ஊர்ல? நீதான் எல்லா விவரமும் அறிஞ்ச பிள்ளையாச்சே. சரி, இன்னைக்கு வியாழக்கிழமை, நேரமும் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேளாண் பள்ளி பாடத்துல யாரு வந்து எதை பத்தி பாடம் நடத்த போறாங்கிறத எனக்கு சொல்லு பாப்போம். கண்டிப்பா சொல்றேண்ணே. இன்னைக்கு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 6ண்ணே. 6வது பாடம் கேட்க போறோமா? 6 வாரம் அப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடுச்சே. அண்ணே, இன்னைக்கு என்ன பாடம் தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுப்போம். இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு முறைகள். அது எப்படிமா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இயற்கை முறையில் பயிரை பாதுகாக்க முடியுமா? இன்னைக்கு மதியம் கூட வயலில் செயற்கை உரத்தை தான் போட்டு வந்தேன். இயற்கை முறையெல்லாம் இன்னைக்கு பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லையாம்மா? அண்ணே, உன்ன மாதிரியே தான் நிறைய பேர் இயற்கை முறையிலலாம் பண்ண முடியாது, இயற்கை முறையில் பண்ணால் விளைச்சல் வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கை முறையிலும் நம்ம பயிர் பாதுகாப்பு முறை பண்ணலாம்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேண்ணா. சரி, இயற்கை முறையிலேயே பயிர் பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு. பாடம் நடத்த போறவர் யாருன்னு நீ சொல்லவே இல்லையாம்மா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுக்கு அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தான் பாடம் நடத்துறாங்க. இன்னைக்கு யார் பாடம் நடத்த போறாங்கன்னா, நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் சி சங்கர் அவங்க தான் பாடம் நடத்த போறாங்கண்ணே. சரி வாமா, போய் சங்கர் ஐயா எப்படித்தான் இயற்கை முறையில பயிரை பாதுகாக்கிறதுக்கு வழிமுறை சொல்றாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்படியே உக்காருண்ணே, இதோ இப்பவே போடுற வானொலி பெட்டிய. வயல்வெளியில் இன்று வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 6இல் இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியர் டாக்டர் சி சங்கர் அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பயிர் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த சாகுபடி பயிர் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் பயிர்கள், இதிலெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம உணவு சாப்பிடும்போது அதில் இந்த பூச்சிக்கொல்லியினுடைய நச்சுத்தன்மையானது அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக பூச்சிகள் அதிகமாக வருது, நோய்கள் அதிகமாக வருது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இயற்கை முறையை மறந்து நேராக செயற்கை முறைக்கு மருந்து வாங்கி அடித்து அதில் பார்த்தோம்னா பூச்சிக்கொல்லியினுடைய விஷத்தன்மை நிறையா இருக்குங்க. அது தெரியாமலே தான் இப்போ நம்ம நிறையா சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் குறைக்கணும். நம்மளுடைய கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னாக்க, நச்சில்லா உணவை சாப்பிட்ணும், அதாவது விஷமில்லா உணவை சாப்பிட்ணும், மருந்தில்லா உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்லாம் இப்போ நிறையா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த வானொலி பள்ளியில் இயற்கை முறையில் விவசாயத்துக்கு தேவைக்கூடிய இயற்கை முறை பயிர் பாதுகாப்பு பொருட்கள் அதை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், அதோடு இல்லாமல் இயற்கையில் நேச்சராக உள்ள இயற்கை எதிர் உயிரி ஒட்டுண்ணிகள், அதில் பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகள் இருக்குது, இறைவெளிகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வானொலி பள்ளியில். இப்போ முதல்ல இயற்கை முறையில் அங்கக பயிர் பாதுகாப்பு பொருள்னு பார்க்கலாம். அதில் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, சாரூரிஞ்சு பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா மெயினாக அதுக்கு நம்ம என்னென்ன தெளிக்கணும். சாரூரிஞ்சு பூச்சிகள்லாம் என்னென்ன? இலைப்பேன், அசுனி, வெள்ளைப்பேன், மாவு பூச்சி மற்றும் செம்பேன். இது போல் அந்த சாரூரிஞ்சும் பூச்சிகள் இலைக்கு அடியிலையோ அல்லது பூக்களுக்கு அடியிலையோ அல்லது காய்களுக்கு அடியிலையோ இருந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா சாரை உரியுது. சாரை உறிஞ்சாவே செடி வளராது, போட்டோசிந்தசிஸ்லாம் நடைபெறாது, அப்புறம் உணவு தயாரிக்காது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பூச்சிகள் வந்துடுது, அதிக மகசூல் கிடைக்கிறது கிடையாது. அப்போ சாறு உறிஞ்சு பூச்சிகளை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா கொல்லணும். எடுத்தோன்னே பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது. அப்போ இயற்கை முறையில் கொல்லணும். அது எப்படின்னா, நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பள்ளியே விஷமில்லா உணவை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அந்த பள்ளியில் இந்த கிளாஸ்லாம் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, வருமுன் காப்பதே நல்லது அப்படிங்கிற நோக்கத்தில் பயிர் பண்ணுறோம். எடுத்தோன்னே மருந்து அடிக்காமல் இயற்கை பயிர் பாதுகாப்பு பொருட்களான ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள்,
அல்லது தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகள். இதை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லிங்கிற அளவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். பூச்சி வந்தாலும் வராட்டியும் எப்படி நம்மளுக்கு கால்நடைகளுக்கு மற்ற உயிர்கள்லாம் தடுப்பூசி போடுறோம், நமக்கே இப்போ தடுப்பூசி போட்டுக்கிறோமோ அதுபோல் பயிர்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுறது போல் இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் அல்லது தாவரத்தை சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் தான் சார் உறிஞ்சி பூச்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இருக்கும்போது என்ன செய்யும்னா அதோடைய முட்டைகளை அழிச்சிடுது. அப்புறம் அந்த பூச்சிகள் புழுக்களின் மேலே இது பட்டுச்சுன்னா அது வந்து ஒவிசிடல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். முட்டை போட வைக்காது தாய் பூச்சை. அடுத்தது இளம் புழுக்கள் மேலே அல்லது அந்த புழுக்கள் காயோடு சேர்த்து அல்லது சாரோ உறிஞ்சிச்சுன்னா புழுக்களுடைய உடல், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டொமக் பெயின் நம்ம சொல்கிறோம்ல, அதுபோல் புழுக்களுக்கு வயிற்றொலிந்து செத்து போயிடும். அது முக்கியமாக செய்யக்கூடியது வந்து இந்த தாவர பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெய் தான். அப்புறம் புங்க எண்ணெய், இது ரெண்டுமே இந்த ஒவிசிடல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியது. அதே போல் தாய்ப்பூச்சிகள் வந்தாலும் துரத்தி பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. முட்டைகளை பொறிக்க விடாது, பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. அதோடு இல்லைனாக்கா அதனுடைய சாப்பிட்டோடனே புழுக்களினுடைய உடலை வந்து கண்டாமினேஷன் ஆகி அதுலேயும் சாகடிக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஆரம்பத்திலே செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க நல்லது. அதாவது வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் அல்லது தாவரத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட பூச்சிகள் எதாக இருந்தாலும் சரி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அளவில் ஒட்டுந்திரவம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி அளவில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். எந்த பூச்சிக்கு? சார் உறிஞ்சும் பூச்சிக்கு, பயிர்களில் உள்ள சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு. இது ஃபஸ்ட்டு. இது ஒரு முறை. இது எல்லா பொருளும் நம்மள்கிட்ட கிடைக்கிது. அடுத்தது நம்ம தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இயற்கை பாதுகாப்பு தயாரிக்கும் முறைகள்னு சொல்லியிருக்கேன். இதை இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் விவசாயம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர்த்து சில விவசாயிகளுக்கு வந்து அது எப்படி டீப்பாக தயாரிக்கிறாங்க, என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அடுத்தது வந்து பார்த்து 3G கரைசல். அது என்ன சார் 3G கரைசல்? இஞ்சி, பூண்டு, மிளகாய். இதுதான். அது எதுனா அதில் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கணும். இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 கிலோ. இதை 3 எடுத்துக்கிறோம். நன்கு ஆட்டிக்கிறோம். ஆட்டிட்டு அதில் 10லேருந்து 15 லிட்டர் கோமியம் சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடி 5 லிட்டர் இருந்தாங்க, இப்போ 10 லிட்டரு கோமியம். 10லேருந்து 15 லிட்டர் பசுமாட்டு கோமியத்தை சேர்த்து ஒரு 15 நாள் ஊற வைத்து அதை வடிகட்டி அதிலேருந்து, அதாவது இந்த 3 கரைசல்களும் அரைத்து 15 லிட்டர் பசுமாட்டு கோமியத்தில் 15 நாட்கள் ஊற வைத்து அதிலேருந்து வடிகட்டி அந்த வடிகட்டினது வந்து 1 லிட்டரை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணால் பத்தாது. 7 நாள் இடைவெளியில் 3 தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணினா தான் முற்றிலும் அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வராமல் தடுக்கலாம். சில விவசாயிகள் சொல்கிறாங்க, பயிற்சிக்கு வராங்க அல்லது நேரடியாக சாம்பிள் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது என்ன சொல்கிறாங்க, இஞ்சி பூண்டு கரைசல் அடித்தேன் சார், சாகலம்பாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு 3G கரைசலை அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகணும்னா 7 நாளைக்கு ஒரு தடவை 3 தடவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட்டு நமக்கு தெரியும். ஒரு தடவை கொடுத்துட்டா தெரியாது. அதனால் விவசாயிகள் எல்லாமே கவனத்துக்கு வச்சுங்க. 3G கரைசல் அடிக்கும்போது 7 நாள் இடைவெளியில் ஆரம்பத்திலேயே 3 முறை அடிக்க வேண்டும். முதல்ல தாவர பூச்சிகள் சொல்லிட்டேன், இப்போ 3G கரைசல். இது வந்து ஒரு முக்கியமான இது. எதுக்குன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு. அதே காய்ப்புழுக்களுக்கு வந்து எது கட்டுப்படுத்துனா இந்த 3G கரைசலையே அடித்தாலும் காய்ப்புழுக்களே கட்டுப்படுத்தும். அதோட இல்லாத நம்ம பஞ்சகாவியம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொடுக்கலாம். அது வந்து பஞ்சகாவியம் வந்து மெயினாக 75% வளர்ச்சி ஊக்கியாகவும் 25% பூச்சி விரட்டியாகவும் அதில் பயன்பட்டுருக்குங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 7 நாள் இடைவெளியில் 3 தடவை கொடுத்தா தான் அதை நம்ம வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியுங்க. இதுவும் வந்து எப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டருங்கிற முறையில் இது வந்து 3 தடவை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னாக்க காய்ப்புழுக்களுமே கட்டுப்படுத்த விட. இது வந்து நம்ம தயாரிக்கிறது. அதே இயற்கையில் பயிர் பாதுகாப்பு படக்கூடிய பொருட்கள் சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதுன்னா பிவேரியா பேசியானா. அது வந்து நம்ம லேப்லலாம் இப்போ வச்சுருக்காங்க. இப்போ என்டர்பிரினருங்க நிறையா மக்கள்கள் வேலை இல்லாத பயனாளிகளாக இப்போ திட்டங்கள் நிறையா இருக்குங்க. அதை வந்து படித்து முடிச்சிட்டோம், வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளையும் காய்ப்புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பிவேரியா பேசியானா, வெர்டிசிலியம் நிக்கானி, மெட்டாரிசம் அனிசோஃபில்லா இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஈஸியாக இப்போ ஸ்கீமும் கொடுக்குறாங்க. இதுக்கு தனித்தனியாக வந்து என்டர்பிரினர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குன்னு தனியாகவும் பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நமக்கு இந்த பள்ளியில் பார்த்தோம்னா இந்த சார் உறிஞ்சு பூச்சிகளையும் காய்ப்புழுக்களையும் அட்வான்ஸாகவே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா
பிவேரியா பேசியானா 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 5 கிராம் வரலையும் யூஸ் பண்ணலாங்க. பவுடர் ஃபார்மில் உள்ளது. அதே லிக்விட் ஃபார்மில் இருந்தால் 2.5 மில்லி வரலையும் இருக்கணும். அதில் உள்ள அந்த நுண்கிருமிகளின் எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது 10 டன் டு த பவர் 9 சொல்லுவாங்க. அதாவது 10லேருந்து 9 சதத்தில் அந்த இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து விவசாயிகளுக்கு தெரியாது. நீங்கள் அது தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பிவேரியா பேசியானா 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 5 மில்லி. அத்துடன் வெர்டிசிலியம் லிக்கானி இது வந்து எவ்வளோன்னா 2.5 5 கிராம் நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணோன்னா சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், 2வது இஞ்சி பூண்டு கரைசல் சொல்லியிருக்கிறேன், இப்போ 3வது எதிர் உயிர் பூச்சி பூஞ்சான கொல்லி சொல்லியிருக்கிறேன். இது சார் உறிஞ்சி பூச்சிகளுக்கு. அதே காய்ப்புழுக்களாக இருந்தால் இதில் என்ன செய்யணும்னாக்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க மெட்டாரிசம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மெட்டாரிசம் அனிசோஃபில்லாவும் 2.5 5 கிராம் போட்டுக்கலாம். வெர்டிசிலியமும் 2.5 5 கிராம் போட்டுக்கலாம். பிவேரியாவும் 2.5 5 கிராம் போட்டுக்கலாம். இதை வந்து 10 லிட்டர் தண்ணியில் போட்டு 3 முறை நம்ம பயிர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த பூச்சை முட்டையாக இருக்கும்போது அழிச்சிடலாம், புழுக்கள் இளம் புழுக்களாக இருக்கும்போது அழிச்சிடலாம். பெரிய புழுக்களாக இருந்தால் அழிக்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய சுவாச இதில் வந்து எதிர்ப்புத்தன்மையை வந்து உருவாக்கிறதுனால சுவாச குழல்கள் வழியால் இது சடக்கம் நுழைஞ்சு வேலை செய்யாதுங்க. இது வந்து எப்படின்னா தன்னைத்தானே பாதுகாத்துறதுக்கு நிறையா புழுக்கள் வந்து நிறையா கெமிக்கல் வந்து தானே சுரந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் ஆரம்பத்திலே கண்காணித்து இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம் காய் புழுக்களுக்கு. இப்போ 4 ஆச்சுங்களா. இதை வந்து இதே பார்த்திங்கன்னா 1 3 தடவை. அதோடு இல்லாத இந்த 3 பொருட்களுமே 7 நாள் இடையில 3 தடவை கொடுக்கும்போது 5 15 பார்த்திங்கனாக்கா 45 நாள் 50 நாள் வந்துடுது. இதுலேயே நம்ம பாதி பயிரை வந்து ஈஸியாக நம்ம வந்து காப்பாற்றிடலாங்க. அதோடு இல்லாமல் நம்ம இந்த பயிர்கள்லாம் இருக்கும்போதே ஒன்றும் இல்லை, பப்பாளியில் மாவு பூச்சி வந்துடுச்சு, காய்கறி பயிரில் மாவு பூச்சி வந்துடுச்சு, பட்டு செடியில் மாவு பூச்சி வந்துடுச்சு. இப்படி இருக்கும்போது மாவு பூச்சியுமே இந்த இயற்கை சார்ந்த இஞ்சி திருச்சி கரைசலும் இந்த பூஞ்சானங்களையும் கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கட்டுப்படுத்தும். இது தெரியாமல் ஃபார்மர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாவுப்பூச்சி வந்துருச்சுன்னா எடுத்துன்னு போய் மருந்து மவுண்ட் எனர்ஜி ஓடி இதை வாங்கிட்டு வந்து 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஸ்ப்ரே பண்ணினாக்கா ஒரு தடவை தான் கண்ட்ரோல் ஆனது போல் இருக்கும். ஆனால் திருப்பி தடவை வந்துகிட்டே இருக்கும். 10 நாளைக்கு தான் என்னோடய விஷத்தன்மை இருக்கும். ஆனால் அதே பயோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது மேலே பட்டுடிச்சு நல்லா தெளிச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த நன்மை செய்யக்கூடிய எதிர் உயிர் பூஞ்சானங்களானது தீமை செய்யக்கூடிய அந்த பூச்சிகளின் மேலேயோ அல்லது பூஞ்சானங்களின் மேலேயோ ஒட்டி கொண்டு 6 மாதம் வரலையுமே லைவில் இருக்குங்க. நல்ல சுத்தமான பொருளாக இருந்தால் அதுக்கு தான் நம்மளே தயார் பண்ணிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லைன்னா யூனிவர்சிட்டி வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற லேப்லேயோ உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த பிவேரியா பேசியானியா வெர்டிசிலியா மெட்டாரிசம் அனிசோஃபில்லாவை நம்ம வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்க இந்த சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்த அடுத்த பொருள் ஈஸியாக நம்ம பிரிஞ்சு சொல்லலாம். என்னன்னாக்கா மூலிகை பூச்சி விரட்டி கரைசல். அது என்ன சார் மூலிகை பூச்சி விரட்டி கரைசல்னு சொல்கிறீங்க? மூலிகைன்னா நமக்கு சாப்பிடுவோம், ஆட்டு மாடுக்கு தானே கொடுப்போம், பூச்சிகளுக்கும் கொடுக்கணும். எப்படின்னா பால் வடியும் தாவரம் ஏதாவது நம்ம பக்கத்தில் ஏதாவது இருக்கிறது அதில் ஏதாவது 1-2 2 கிலோ வரலையும் எடுத்துக்கலாம். அல்லது ஆடு மாடு திங்காதது நிறையா இருக்குது, பாடாதோடா ஆடு மாடு திங்காது, அதுபோல் இலைகளில் ஏதாவது ஒரு 1-2 கிலோ வரலையும் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்ல பெரிய கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். அப்படி ஆட்டும்போது ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒரு வாலட்டைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதோடு இல்லாமல் அதில் உள்ள அல்கலாய்ட்ஸ் நன்மை செய்யக்கூடிய அல்கலாய்ட்ஸ் வேதிப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த சாரில் வந்து இருக்குங்க. அந்த அல்கலாய்ட்ஸும் இப்போ ஒன்றுலேயும் வந்து 2 கிலோ எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு நம்ம வயலில் பக்கத்தில் இருக்க 5 பொருளை எடுத்து அதை வந்து பசுமாட்டு கோமியத்தில் ஊற வைக்கணும். எத்தனை லிட்டர் கோமியத்தில் ஊற வைக்கணும்? 10லேருந்து 15 நம்ம சௌகரியம் தான். அதில் ஊற வைக்கணும். பசுமாட்டு கோமியத்தில் என்ன இருக்குது? யூரிக் ஆசிட் இருக்குது. அந்த ஆசிடும் நம்ம இந்த செடியில் இருக்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் வேதிப்பொருட்களும் என்ன ஆகும்னாக்க வேதிவினை புரியும். வேதிவினை புரிந்து அதை நல்லா ஒரு 15 நாள் வச்சுருக்கு இல்லைங்களா, அதை வச்சிருக்கும்போது நல்லா புரிஞ்சிடும். அதை வடிகட்டிட்டோம்னா அது ஒரு மருந்தாக செயல்படும். அதை கொண்டு 10லேருந்து 15 நாட்கள் உள்ள பயிர்களுக்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அளவில் கலந்து 3 தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்படின்னாக்க இதை வந்து சார் உறிஞ்சி பூச்சிகளை ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்தலாம். இது ஒரு முறைங்க. இப்படிலாம் நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தினா பூச்சிகளுடைய தன்மையை
வராது, அதனுடைய பாதிப்புத்தன்மை குறைஞ்சிடும். காய்க்கு இதோட இல்லாத வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுதுங்குதுங்க இந்த இதெல்லாம் ஆல்கலாய்ட்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது பூச்சிகள் வந்து குறைஞ்சிரும், வளர்ச்சியாக நல்லாயிருக்கும், ஒளிச்சேர்க்கை நல்லா நடைபெறும். உணவுகள் செடி வந்து தானே அதுக்கு உள்ள உணவை தயாரித்து கொண்டு நல்ல காய்கள் பூக்கள் வைக்குங்க. இதை நம்ம விட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா எடுத்தோன்னே மருந்து அடித்து செடியை காலி பண்ணிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 பொருட்கள் இப்போ சொல்லியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு கரைசல் சொல்லியிருக்கிறேன், எதிர் உயிர் பூச்சி பூஞ்சானை புள்ளிகள் பிவேரியா, வெர்டிசிலியம், மெட்டாரிசம், அனிசோப்லா சொல்லியிருக்கிறேன். அப்புறம் தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள், அதாவது வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் அல்லது தாவரங்களில் வேறு இதாக இருந்தாலும் சரி தான். இப்போ உதாரணத்துக்கு இழுப்பெண்ணெய்னு கூட சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த எண்ணெயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கோயில் குளங்கள் நிறையா இருக்குது. இழுப்ப மரம் பார்த்தா 1-2 இருக்கும். அது இப்போல்லாம் நிறைய இடத்துல நம்ம இழுப்ப மரமே கிடையாது. அது பூக்கிற காலத்தில் அது கிட்ட போனோம்னா அதனுடைய வாசனை வந்து நம்ம உடம்புல எப்படி செண்டு அடிச்சுட்டு வராங்களோ அதுபோல் அந்த பூக்கள் வாசனை அடிக்குங்க. அந்த பூக்களை ஒரு 10 கிலோவை ஒரு 20 லிட்டரு பசுமாட்டு கோயம்புத்தூரில் ஊற போட்டு அப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா பூச்சிகளும் வராது, வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குங்க. ஃப்ளோனோஃபிக்ஸ்லாம் ட்ரைகாண்டைலாம் பயிர்களுக்கு அடிக்கவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு நன்மை செய்யக்கூடியது. ஸோ அதனால் இழுப்ப மரத்தை இருந்து சார்ந்த பூக்கள்லையும் சாறு உறிஞ்சிகளையும் எடுக்கலாம். அல்லது அந்த இழுப்பை எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி. அப்படி இல்லைன்னா இழுப்ப கொட்டையிலேருந்து ஆட்டி புண்ணாக்கு இருந்தால் புண்ணாக்கையும் ஊற போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது போல் நிறைய தாவரங்கள்னு இருக்குதுங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்தும் முறையை பொறுத்து, ஸ்டேஜை பொறுத்து தான் பூச்சிகள் வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். ஸோ இது போல் இருக்கும்போது நம்ம அடுத்தது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, வயலாய்வு. இது அடிச்சிட்டோம் பூச்சி வராதுன்னு நீங்கள் இருக்கவே கூடாது. வயலில் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வயலில் ஒரு தடையாவது உள்ளுக்கு போய் வயலில் வரத்தில் நிறுத்து பார்க்காம குறுக்க நெருக்க நடக்கணும், அல்லது எஸ் ஷேப்பில் நடக்கணும், அதான் பாம்பு வடிவத்தில் சொல்லுவாங்க, அல்லது டபிள்யூ ஷேப். நம்ம நிலம் அளக்கிறதுக்கெல்லாம் இப்படி உள்ளுக்கு இது பண்ணுறாங்களோ அதுபோல் டபிள்யூ ஷேப், அந்த ஷேப்பில் வயலில் உள்ளுக்கு பார்க்கணும். பூச்சோ நோயோ வந்தால் எங்கேயாவது ஒரு செடியில் முதல்ல தான் வந்திருக்கும். அப்போ வரும்போது அதை கரெக்டாக ஒரு செடியை மட்டும் பார்த்துட்டு கையால் பிடிங்கி அழிச்சிட்டோம்னாக்க ஒரு செடியை அழிச்சாவே நம்ம வந்து 500 ரூபா பணத்தை மிச்சம் பண்ணது போல் அர்த்தம், ஏதாவது மருந்து செலவு. அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இது போல் நன்மை செய்யக்கூடிய மருந்துகளை அடித்து கட்டுப்படுத்தலாம். சப்போஸ் நிறையா வந்துடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக எல்லா பயிருக்கும் நம்ம கொடுக்கணும். அதை வந்து கண்காணிக்கணும். கண்காணிப்பு இல்லை என்றால் பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தவரையிலையும் நம்ம நிறையா தான் பயன்படுத்திகிட்டே இருக்க முடியாது இருக்கும். அதனால் கண்காணிப்பு இருந்துச்சு அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய இயற்கை பயிர் பாதுகாப்பு பொருட்களை நிறையா நம்ம பயன்படுத்தணும், பூச்சிக்கொல்லிக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க இப்போ 3-4 பொருள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல்கள், அடுத்தது தாவர எண்ணெய்கள், அடுத்தது எதிர் உயிர் பூச்சி பூஞ்சான கொல்லிகள். இது 4 சொல்லியிருக்கேன். இந்த 4மே நம்ம தயாரிக்கிறத நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு தயாரிச்சிட்டோம், அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லது. அதோடு இல்லாமல் இந்த தயாரிக்கப்பட்ட பொருளானது ஒரு பயிர் பண்ண போகிறோம்னாக்க முன்னாடியே நிலம் எப்போ உழுவாட்ட போகிறோமோ, விதை எப்போ வாங்க போகிறோமோ அப்போயே இந்த பொருளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டா தானே அங்கே 5 நாள் கழித்து நம்ம வந்து இது பண்ண முடியும், ஸ்ப்ரே பண்ண முடியும். முன்னாடியே பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தயார் பண்ணிக்கணும். அதோட தயார் பண்ண பொருளானது நல்லா காற்றோட்டம் உள்ள இடத்துல, நிழல்நாள இடத்துல 6 மாதம் வரலையும் நம்ம இதை வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். அதனால் ஐயோ இந்த பயிருக்கு மட்டும் தயாரிக்கணுமா, ட்ரம் வேணுமே, அதை வேணுமேனு யாரும் விவசாயிகள் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். 6 மாதம் வரலையும் இதை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் பயிர்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை ஆரம்பத்திலேயே நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாங்க. இப்போ பார்த்துட்டோம். இப்போ இந்த தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறேன், என்னென்ன பார்த்துன்னு சொல்லியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு கரைசல் தயாரிக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறேன், மூலிகை பூச்சி விரட்டி கரைசல் தயாரிக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறேன், தாவர பூச்சிக்கொல்லிகள் அதாவது வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதோடு இல்லாமல் பஞ்சகாவியம், அது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் ப்ளஸ்ஸு 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதோடு இல்லாமல் எதிர் உயிர் பூச்சி பூஞ்சான கொல்லிகள் அதுவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேங்க. இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பூச்சை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம் ஆரம்பத்து காலத்தில். அதில் முக்கியமானது என்னது, விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறோம். அது என்னதுங்க, விதையை எடுத்துக்கிட்டோம், போட்ட உடனே முளைச்சாதான் போச்சு, முளைக்கல உள்ளுக்கு மண்ணுக்குள்ளே என்ன இருக்கும், இது தீமை செய்யக்கூடிய எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகள் வந்து அந்த விதையை கொண்டுவிடும்.
அதுக்கு தாங்க நம்ம சொல்கிறோம் விதை நேர்த்தி செய்யுங்க, விதை நேர்த்தி செய்யுங்கன்னு. படித்து பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லாமே விதை நேர்த்தி செய்கிறோம். ஆனால் மக்களுக்கு என்னென்னா கருப்பு கலரில் கலந்துருக்கா, பச்சை கலரில் கலந்துருக்கா, ரோஸ் கலரில் கலந்துருக்கா, அதுதான் விதை நேர்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. கடையில் கம்பெனிகள் கெமிக்கலை கலந்து கொடுக்குறத. அது கிடையாதுங்க. விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னா நமக்கு எப்படி குழந்தைகளுக்கு எடுத்தோன்னே தடுப்பூசி போடுறோமோ அதனால் விதைக்கு தடுப்பூசி போட்டுடணும். என்ன தடுப்பூசின்னா என்னென்னாக்கா விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு பேசிலஸ் சப்ஸ்டாலிஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியா 10 கிராம், அதே போல் எதிர் உயிர் பூஞ்சானக்கொல்லி ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ட்ரைகோடர்மா ஹர்ஷியானம், இந்த பூஞ்சானக்கொல்லியை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அளவில் எடுத்து லேசாக ஆரிய கஞ்சி நம்ம அந்த விதை மேலே தெளிச்சு விட்டு அந்த பவுட்ரு வந்து 10 கிராம் பவுட்ரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நிழலான இடத்துல நம்ம நல்லா காய வச்சு ஒரு அரை மணி நேரம், அதிகமெல்லாம் வெயிலெல்லாம் காமிக்கக்கூடாது, செத்து போயிடும். இந்த இது உயிர் உண்டு. நல்லா நிழலான இடத்துல ஒரு அரை மணி நேரம் காய வச்சு அதுக்கு அப்புறம் அதை போய் விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வயலில் ஏற்கனவே மண்ணுக்குள்ளே இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கலாம் மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது கிருமிகள். மண்ணுக்குள்ளே தான் எல்லா கிருமிகளும் இருக்கும். இந்த பேசிலஸ் சப்ஸ்டாலிஸையும் டிவிரிடியுமே மண்ணிலேருந்தே தயாரிக்கப்பட்டது தான். மண்ணுக்குள்ளே தீமை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்குது. ஸோ தீமை செய்யக்கூடிய கிருமிகளை இன்றைக்கி நம்ம களைக்கொல்லிகள் நிறைய அடித்து மற்ற உரங்களை போட்டு நிறைய கொண்டுட்ருக்குறோம். அதனால தான் பயிர் வந்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் போதே வாடல் நோய் வருது, நாற்றுகள் நோய் வந்துட்டுருக்கு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த விதை நேர்த்தி செஞ்சு மண்ணுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னால் மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த தீமை செய்யக்கூடிய கிருமிகளும் இந்த நன்மை செய்யக்கூடிய கிருமிகளும் உள்ளுக்கு சண்டை போடும். அப்படி சண்டை போட்டு நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு தீமை செய்யக்கூடியதை என்னுடைய இடத்துல வராத, இது என்னுடைய இடம் அப்படின்னு நல்ல ஃபென்சிங் பண்ணிக்கிட்டு கிட்டவே தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை விடாது. நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் நல்ல செடி விதையை சுற்றிலும் வளர்ந்து அப்புறம் வேறு சுற்றிலும் வளர்ந்து அப்புறம் மண்ணுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது தான் இந்த எதிர்உயிர் பாக்டீரியா கொல்லிகளும் பூஞ்சான கொல்லிகளும் நன்கு வந்துச்சுனாக்கா பயிர் நல்லா வளரும். அப்போ தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு திருப்தியாக இருப்பீங்க. ஆகா விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறது போல் நல்லா வளர்ந்தாதான் போச்சு. நீங்கள் விதை நேர்த்தி செய்யலைன்னா வளராது. இந்த பொக்கு விதையாக இருந்தாலும் சரி பாதி தான் வளரும், அப்படியே டேமேஜ் ஆகிடும். இது வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுதுங்க. இந்த பேசிலஸ் சப்ஸ்டாலிஸும் ட்ரைகோடர்மா விரிடியும் ஹர்ஷியானவும். அப்போ வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது, கெட்ட செய்யக்கூடிய மண்ணுக்குள்ளே இருக்கிற பூச்சிகளையும் கொள்ளுது, பூஞ்சானத்தையும் கொள்ளுது. ஸோ இதை விதை நேர்த்தி செஞ்சோம்னா ஆரம்பத்துலேயே நம்ம பயிரை காப்பாற்றிடலாம் இல்லைங்களா? அதனால் பயிர் பண்ணும்போது விதை நேர்த்தியில் இந்த இயற்கை பயிர் பாதுகாப்பு பொருள்களான பேசிலஸ் சப்ஸ்டாலிஸ், டி விரிடி அல்லது டி ஹர்ஷியானம் இதை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் கட்டாயம் நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்க. இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். சப்போஸ் சார் எனக்கு கிடைக்கல, நீங்கள் டவுனுக்கு போகணும், எனக்கு இதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்திலும் இருக்குது. அதோட இல்லை வேளாண்மை துறையில் உயிரியல் ஆய்வு கூடத்துலையும் உற்பத்தி பண்ணுறாங்க, அங்கேயுமே வாங்கிக்கலாம், கடையிலையுமே இருக்குது. சப்போஸ் கிடைக்கலையே அப்படின்னா அட்லீஸ்ட் விதையோட நல்ல ஒரு பச்சை சாணியை கலந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருந்து அதுக்கு வேச்சா கூட போதுமானது. நோய்கள் கிட்ட வராது, பூச்சிகள் இருந்தாலும் செத்துடுங்க. ஸோ அதனால் ஆரம்ப காலத்தில் பயிர் பண்ணும்போது விதை நேர்த்திங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பயன்படுத்தணும். ஒன்று சார் விதை நேர்த்தி மட்டும் தான் செஞ்சுட்டோம், என்னுடைய மண்ணில் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்க நோய்கள் தீமை செய்யக்கூடிய கிருமிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குப்பைகள் போடும்போது அல்லது குப்பையை உரமேற்றி, அதாவது என்னென்ன செய்கிறதுனாக்கா 1 ஏக்கருக்கு 100 கிலோ குப்பை, 5 கிலோ பேசிலஸ் சப்ஸ்டாலிஸ், 5 கிலோ டி விரிடி இதை எடுத்துக்கொண்டு அந்த 100 கிலோ குப்பையில் கலந்து ஒரு 15 20 நாளைக்கு வளைச்சிட்டோம்னா அந்த குப்பை பூரா அந்த கிருமிகள் வளர்ந்துடும். வளர்ந்துட்டு அதை கொண்டு மண்ணுக்குள்ளே அடியில் நம்ம நடுறதுக்கு முன்னாடியோ விதைக்கு முன்னாடியோ போட்டுட்டோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற தீமை செய்யக்கூடிய கிருமிகளை வந்து ஃபுல்லாக கொண்டுடுங்க. ஸோ அதனால் இயற்கை பாதுகாப்பு முறையில் விதை நேர்த்திங்கிற ஒரு கான்செப்டையும் வந்து நம்ம முக்கியமாக பயன்படுத்திக்கிட்டுங்க. ஸோ இதுவரையிலையும் நம்ம இந்த கிளாஸில் விதை நேர்த்திகளும் பார்த்துருக்கோம். மற்றபடி மூலிகை பூச்சி விரட்டி கரைசல், 3G கரைசல், பஞ்சகாவியை எப்படி பயன்படுத்துறது, தாவர பூச்சிக்கொல்லிகளும் பற்றி சொல்லியிருக்கிறோம். இதை பயன்படுத்துங்க. மீதி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாங்க. நன்றிங்க, வணக்கங்க. நேயர்கள் இதுவரை இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 6 இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி. சங்கர் அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள். என்னென்ன கேட்டியா?
இயற்கை முறையில பயிர் பாதுகாப்பு முறை பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருப்பியே, இப்ப சொல்லு. இயற்கை முறையில பண்ணலாம்னு இப்போ உனக்கு தோணுமே. அதான் 4 வழிமுறைய ஐயா அருமையா எடுத்து சொன்னாரே. இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு உன்கிட்ட வந்தாதான் பாப்பா தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு வானொலி வேளாண் பள்ளி பாடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இனிமே நான் என் வயல்ல செயற்கை உரத்தை போடுவேன்? மாட்டவே மாட்டேனே. சங்கரையா சொன்ன 4 வழிமுறையில ஏதாவது ஒன்று பண்ணித்தான் இனிமே என் பயிரை நான் பாதுகாக்க போறேன். என்ன அண்ணன் புத்திசாலி ஆயிட்டேனா உன்ன மாதிரியே? நல்லா புத்திசாலி ஆயிட்டேன்னு. உன்ன மாதிரியே நிறைய விவசாயிகளும் யோசிச்சாங்கன்னா விளைச்சலும் நல்லா பார்க்கலாம், விவசாயத்தையும் நம்ம காப்பாத்தலான்னு. இயற்கை முறை தான் நம்மளுக்கு தலைமுறையை காக்கும். நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொன்னாகுது, நினைச்சபடி நடக்குதடி. நல்ல யோகம் நம்ம தோப்பெல்லாம் பூவாகுது, கிளகிளையா குலுங்குதடி. அடி சந்தோஷ பாட்டொன்னு பாடு, தஞ்சாவூர் தேர போலாடு. எப்போதும் முப்போகம் பாரு, எல்லாருக்கும் உண்டிங்கு சோறு. உழைச்சதுக்கு பலன் இருக்கு, பலன் கொடுக்க நிலம் இருக்கு. நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொன்னாகுது, நினைச்சபடி நடக்குதடி. கட்டபொம்மன் வாரிசாக கர்ஜிக்க வந்தவன் யாரு, கேட்டு பார் சொல்லிடும் ஊரு. முண்டாவ தட்டுறாள மூட்டை கட்டி போட்டுடுவேன், பண்போடு வாழுற பேர பாட்டு கட்டி போற்றிடுவேன். ஊருக்காக போர் தொடுப்பேன், உத்தமன்னு பேரெடுப்பேன். அடுத்தவன கெடுத்ததில்ல, கெடுத்தவன பொறுத்ததில்ல. நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொன்னாகுது, நினைச்சபடி நடக்குதடி. என்ன நம்பி கெட்டவங்க எங்கேயும் பார்த்ததில்ல, உள்ளத்தில் நான் ஒரு பிள்ளை. சிங்கார செந்தமிழ் பாட்டு காலை மாலை நான் படிப்பேன், எம் பாட்டில் ஊராரின் நெஞ்ச கொள்ளை கொண்டு நான் நடப்பேன். நன்மை செஞ்சா கை கொடுப்பேன், தீமை செஞ்சா கை கலப்பேன். தருமத்துக்கு கொடி பிடிப்பேன், அது ஜெயிக்க குரல் கொடுப்பேன். நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொன்னாகுது,
நினைச்சபடி நடக்குதடி நல்ல யோகம் நம்ம ரோக்கெல்லாம் பூவாகுது கிளகிளையா குறுங்குதடி